நீ ஏத்துக்கலாம்னு சொல்ற, அவன் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்ற. என் நினைவை யாரும் அறியவில்லையேன்னு துக்கப்பட்டாரா யாரு? ராமன். நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? சுவாமி, தேவர் தான் ராஜா, தேவர் தான் பரபிரம்மம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லணும். அதுதானே அடிமைத்தரத்தினுடைய பூர்ணத்துவம். நியாயமா நான் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த விபீஷண ஆழ்வானை இலங்கையில் இருந்து நடக்க விட்டேனே, நான் தான் பாவி என்று ராம சொல்ற. அவனை நடக்க விட்டு இவ்வளவு தூரம் வந்து கெஞ்ச விட்டு இருக்கிறனே, நியாயமா நான் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த இலங்கைக்கே சென்று அவனை ரட்சித்து இருக்கணும். அது ஒரு புறாவுடைய கதை சொல்வாரு, ஒரு குரங்கனுடைய கதை சொல்வாரு. அந்த குரங்கனுடைய தன்மை தானே நீயும் சுக்ரீவா அப்படி அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அப்ப என்னென்ன, அதாவது ஒரு மனிதனானவன் ஒரு காட்டு வழியாக செல்லும் போது ஒரு புலி துரத்துகிறது, பட்டு மரத்து மேல ஏறிடுறாரு. அங்க ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கை பார்த்த உடனே கீழே புலிக்குது, மேல குரங்கு இருக்குது, என்னடா பண்றதுன்னு பயப்படுறாரு இவரு. உடனே அந்த குரங்கு சொல்லுதான், கவலைப்படாத, அந்த புலி கிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே இரவு முழுக்க வருது. அப்போ அந்த குரங்கும் அந்த மனித குரங்கும் இந்த மனிதனும் பேசிக்கிறாங்க. நம்ம தூங்கிட்டா 2 பேரும் கீழே விழுந்துருவோம், 2 மணி நேரம் நீ தூங்கு, நான் காவல் காக்கிறேன், அடுத்த 2 மணி நேரம் நீ தூங்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி, ஏன்னா புலி கீழே நிக்குது, எப்ப கீழே இறங்கி வருவான் அவனை கொண்டு தின்னலாம். உடனே மனிதன் முதல்ல தூங்கிட்டார். அந்த குரங்குக்கு ஏதோ புத்தம் ஏதோ சொல்லி பாக்குறாரு, ஒன்னும் இல்ல. திரும்ப 2வது குரங்கு தூங்குது, மனிதன் மூட்டி கொண்டார். அப்ப அந்த புலி சொல்லுது, அப்பா குரங்க போய் நீ நம்புறியே, குரங்கு எப்பேற்பட்ட மனசு, அது உன்னை பிடிச்சி தலிச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இந்த புலி சொல்லுது. உடனே அதான் மனிதனுடைய மனம் தான் குரங்காச்சே, அவன் தூங்கும் போது அவன் தள்ளிடு, நான் உன்னை விட்டுறேன், நான் மனித குரங்கை சாப்பிட்டு நான் போடுறேன் அப்படின்னு புலி சொல்லுது. ஓ சரி சரி அப்படியே செய்யறேன்ட்டு உடனே அந்த மனிதன் என்ன பண்ணா, குரங்கை பிடிச்சி தள்ளி விட்டான். முதல்ல காப்பாத்தினது குரங்கு தான். இதே வார்த்தைய குரங்கு கிட்டயே சொல்லுச்சு அந்த புலி. ஆனா அந்த குரங்கு ஏத்துக்கல, என்ன நம்பி வந்திருக்கிறான், நான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், நான் அவனை கண்டிப்பாக ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு அந்த மனிதனை காப்பாத்திச்சான். ஆனா மனிதன் என்ன பண்ண, புத்தி மாறி போய் குரங்கை பிடிச்சி தள்ளி விட்டான். 2வது வாய்ப்பு வரும்போது உடனே அந்த குரங்கு சமாளித்து கொண்டு கீழே விழ போய் புலி கையில பிடிச்சிக்கிச்சு. அந்த குரங்கை போய் அந்த மனிதனை போய் நம்மளை பாத்தியா, அந்த மனிதன் எப்பேற்பட்டவன், அந்த போய் அந்த மனிதனை கீழே தள்ளி விட்டுரு, எனக்கு இந்த குரங்கு மாமிசெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால நான் உன்னை விட்டுறேன் போ அப்படின்னு அந்த புலி சொல்லுதான். ஆமாம்மா, இனிமே நான் அவனுக்கு விட்டுருன்னா, நான் என்னை விட்டுட்டு இப்போ நான் மேலே போய் அவனை பிடிச்சி தள்ளிடுறேன் அப்படின்னு அந்த மனித குரங்கு சொல்லிச்சான். உடனே மேலே போய் மனித குரங்க அந்த மனிதனை தள்ளலான்னு போனா வணங்குதான் அந்த மனிதனை. ஏண்டா இது என்னை தேடி வந்து இருக்கிற நீ, இதுதான் அதிதி சத்காரம் பேர். ஒரு இல்லத்திற்கு ஒரு விருந்தாளிகள் ஒரு அதிதிகள் வருகிறார்களே என்றால் தன் உயிரையும் கொடுத்து அந்த அதிதிகளை ரட்சிக்க வேண்டுமா, அது சாஸ்திரம் சொல்லுதான். அதுபோல என் வீட்டுக்கு நீ வந்திருக்கிற, அப்ப புலிகிட்ட ஏதோ ஒரு மாதிரியா சொல்லிட்டு வந்தியே அப்படி சொன்னாதான் அந்த புலி என்ன விடும், இல்லைன்னா என்ன அடிச்சு துணு விடும். அதனால அதுகிட்ட அப்படி சொன்ன, நீ எனக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் சரி நான் உன்னை ரட்சிப்பேன். யாரு? அந்த மனித குரங்கு சொல்லிச்சு அந்த மனிதனுக்கு. இந்த கதை இங்க யார் சொல்றா? ராமன் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட. இப்பேற்பட்ட குரங்கினத்தை சேர்ந்தவதானடா நீ, நியாயமா பாரு, அந்த மனிதனை எவ்வளவு தன் வீட்டுக்கு வந்துட்டானுன்னு அந்த ஒரு மனித குரங்கானது அந்த மனிதனை ரட்சிக்கிறது. நியாயமா இந்த விபீஷண ஆழ்வான் இருக்கிற இடத்துக்கு நாம் போய் இருக்கணும், நாம் போய் அவனை ரட்சித்து இருக்கணும். அப்ப இதையெல்லாம் எடுத்து காட்டும் போது என்ன சொல்கிறார்கள், அப்ப ஏன் விபீஷண ஆழ்வான் முறையாக பற்றினான். அது போல இங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆண்டாள் சுடி கொடுத்த நாச்சியார், நான் மட்டுமா இங்க வந்திருக்கிற முன்ன வணங்க, 5 லட்சம் பெண்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், வந்திருக்கக்கூடியவர்களோ எப்பேற்பட்டவர்கள், உன்னையே நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பக்தி நன்றாக வரப்பெற்றவர்கள். அது இன்னைக்கு நின்னலே வாங்கினேன் தான். நேற்றுக்கு நீங்க எங்களோட சேர்ந்து போது நீ என்ன சொன்னேன், எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான பக்தி ஞானங்களை கொடுக்கறேன் அப்படி எங்களுக்கு நீதானே சொல்லி கொடுத்த. நான் எகனாய் என்ற பாசத்துல வருது இல்லையா, நின்னலே வாங்கினேன் தான் அழகா எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள். அப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்க 2 பேரும் மட்டும் உள்ள அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? அழகா எடுத்துக்கான குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, அந்த வீர கட்டில் தான் உங்களுடைய மிடுக்கோ. நியாயமா அந்த வீர கட்டில் எதுக்கு இருக்கணும்? அடியாரை ரட்சிப்பதற்குத்தானே இருக்கணும். இதான் புதுமை சொல்றாளா பெருமாளுக்கு அங்க ஆண்டாள். அடியாரை ரட்சிப்பதற்குத்தான் உன் வீரமே.
நீ என்னமோ நப்பினை பிராட்டியை மட்டும் கட்டி அணைத்துக் கொண்டிருந்தா போருமா? இப்படி கேட்டோம். நப்பினை பிராட்டிக்கு ரோசம் வந்துருச்சான். இல்ல இது எனக்கு விட, நான் தான் போய் முதல்ல ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு அந்த நப்பினை பிராட்டி எழுந்திருக்க திரும்ப முயற்சிக்கிறாளா. உடனே இவர் என்ன பண்ணாரா, தன் தலையை எடுத்து அந்த நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்தாரா. மார்பின் மேல் தன் மார்பை வைத்து சேர்த்து கட்டிக்கினாரா திரும்ப. யாரு? பகவான் கண்ணன். குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்ட்டார். அந்த பிராட்டி தான் எங்க ரட்சிக்கிறதுக்கு வரா. நீ இப்படி அவளை தடுத்து அவன் மார்பின் மேல் உன் தலையை வைத்துக் கொண்டால் இது எந்த வகையில நியாயம்? சரி, தாயாரும் பிராட்டி அனுபவிக்கிறத உங்களுக்கு பொறாமையாக இருக்கிறதோ என்று நினைப்பு வந்துரு போதுன்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு தான் உன் மார்பை கொடுத்தாய், அவள் மார்பை உனக்கு கொடுத்தால் உன் வாயாவது எங்களுக்கு கொடுக்க கூடாதா? மலர் மார்பா, வாய் திறவாய். அப்ப ஏன் வாருங்கோல் உங்களை ரட்சிக்கிறோம் என்று ஒரு அனுதாப வார்த்தை சொல்லக்கூடாதா? மலர் மார்பா, வாய் திறவாய். உடலையாவது அவளுக்கு கொடுத்தாய், உன் வாயையாவது எங்களுக்கு கொடுங்கோல். இது ஆண்டா கேட்கிறாரா? அப்போ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய் திறவாய். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய் திறவாய். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் திரட ஒட்டாய்கான் எத்தனை ஏழு பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று என்று எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி அழகாக. அப்ப என்னன்னு சொன்ன, இவன் போகும்போது அவ விட மாட்டேன்றா, சேர்த்து கட்டிக்கிறா. இவ போலான்னு பார்த்தா கண்ணை விட மாட்டேன், அவ சேர்த்து கட்டிக்கிறா. என்னடான்னு சொன்னா, நான் தான் போய் அவளை ரட்சிப்பேன்னு கண்ணனுக்கு ஒரு ஆர்வம். நப்பினை பிராட்டி என்னடான்னா, இல்ல நான் தான் போய் அவளை ரட்சிக்கணும்னு நப்பினை பிராட்டிக்கு ஒரு ஆர்வம். ரட்சிக்கிறதுல ரெண்டு பேரும் வந்து வரவே இல்லை. ரெண்டு பேருமே கட்டில் மேலேயே சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு போட்டி இது தேவையா? ரட்சிப்பதற்கு யாராவது ஒருத்தராவது வந்தா போறாதா? போராது. ரெண்டு பேருமே வந்து நம்மள ரட்சிக்கணும் நீங்க சொல்றா. தத்துவம் அன்று தகவல் அன்று. அப்ப என்னென்ன, பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி பகவானோடு இருக்கக்கூடிய பஞ்ச விதமான 5 விதமான அர்த்தங்களை எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள். என்னடா அர்த்த பஞ்சக ஞானம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த கட்டில் எப்பேற்பட்டு இருக்கிறது? சுகந்தமாக இருக்கிறது, மெத்தென்று இருக்கிறது, எப்பேற்பட்ட மிகவும் விசேஷமாக இருக்கிறதாம். 5 விதமான சௌலபியத்தோடு இருக்கிறதாம் மேலோட்டமாக. ஆனா உள்ளோட்டமாக பார்த்தோன்னு சொன்னா பஞ்ச சயனம் அல்லவா. இப்ப என்ன பஞ்ச சயனம்? பகவானுடைய அர்த்த பஞ்சக ஞானத்தை எல்லாம் இங்கு சொல்லுது. மிக்க இரநிலையும் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் வாழ்வினையும் ஊழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்து இயல் என்று சுவாபதேச வியாக்கியானத்துல. அதாவது என்னென்ன, பகவானுடைய சொரூபம், ஜீவாத்மாக்களுடைய சொரூபம், பகவானை அடைவதற்கு உண்டான வழியான சொரூபம், உபாய சொரூபம், பகவானை அடைய ஒட்டாமல் இருக்கக்கூடிய விரோதி சொரூபம். இப்படி 5 25 கிட்ட போகணும். அவ்வளோ விஷயம் சொல்லுதான் இது. என்னடா அப்படின்னு சொன்ன, பரத்வ வியூக விபவ அந்தர்யாமி அச்சை. பெருமாள் 5 நிலை இருக்கிறாருல்ல. பெருமாள் பரவாசுதேவனா இருக்கிறாரு, ஷீராப்தியில இருக்கிறாரு, நமக்காக அச்சையில இருக்கிறாரு, அந்தர்யாமியாக உள்ள இருக்கிறாரு, விபவ அவதாரங்களாக எடுத்தாரு. இப்படி பல விதமான அவதாரங்கள் அல்லவா. எதற்காக? பகவான் நமக்காக தான் எடுத்த. இப்ப இங்க என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, சுவாபதேசத்துல எங்களுக்காக 5 விதமான அவதாரங்களை எடுத்து ரட்சிப்பதற்காகத்தான் இப்ப பண்ணேன். ஆனா இப்ப நப்பினை பிராட்டி எங்களை ரட்சிக்க வர்றா, அவளை தடுக்கிறீங்க, இது என்ன நியாயம்? இப்படி இது ஒரு அர்த்தமா? அதாவது என்னன்னு சொன்னா, இப்பேற்பட்ட அந்த பகவானுடைய பஞ்ச சயனம், இத வேதத்தில் இருக்கக்கூடிய ஹாவு என்பார்களாம். இதை ஏன் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த அர்த்த பஞ்ச ஞானத்தை தெரிந்து கொண்டானே ஆனால் ஆச்சாரிய முகேனே பஞ்சசமஸ்காரத்தை செய்து கொண்டு அர்த்த பஞ்ச ஞானத்தை தெரிந்து கொண்டு தத்துவ இத புருஷார்த்தங்களை தெரிந்து கொண்டு அவன் இங்கே பரமதம் செல்லுகிறான். மேலே செல்லும் பொழுது அந்த எப்பேற்பட்ட பரவாசுதனுடைய ஷீராப்தி நாதனுடைய அந்த பஞ்ச சயனமா, எப்படி ஆதிசேஷனுடைய பஞ்ச சயனத்துல பாபமே செய்து பாபியான நம்போ ஆச்சாரிய முகேன பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்டதுனால, அர்த்த பஞ்ச ஞானம் தெரிஞ்சு கொண்டதுனால, தத்துவ இந்த புருஷார்த்தம் தெரிஞ்சு கொண்டதுனால, விவேக ஞானம் வந்ததுனால பெரும்பாலும் மோட்சத்தை கொடுத்தார். நம்ம மோட்சத்துக்கு மேல போறோம். மேல போய் நம்ம காலை வச்சு அந்த பஞ்ச சயனத்தின் மேல ஏறணும்.
எப்பேற்பட்ட பாக்கியம்! யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பகவான் பிராட்டிக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியத்தை நாம் கொடுக்கிறார். அப்ப இவன் போய் அங்கே மேலே ஏறணுமா? மேலே ஏறி பெருமாள் மடி மேலே இங்க உட்கார்றான் இந்த ஜீவாத்மா. பெருமாள் அந்த மடி மேல உட்கார்ந்த உடனே பெருமாள் கேட்கிறாரு அந்த ஜீவாத்மாவை, இத்தனை நாள் நீ எங்கு சென்றிருந்தாய்? உடனே அந்த ஜீவாத்மா சொல்றானாம், நான் பல கர்மாக்களாக, பல பாவங்களாக, பல கல்பகோடி காலமாக உண்டியே உடையே என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எப்படி வந்தாய்? இதனுடைய நிரேதுக கிருபையினாலே, இதனுடைய திருவடி பலத்தாலே உம்மை இப்பொழுது அடைந்தேன். இப்ப இங்க வந்து என்ன பண்ண போறேன்? உமக்கு நான் அன்னமாகிறேன். இது அகமன்னம், அகமன்னம், அகமன்னாதகான் வேதம் சொல்லுது. இந்த ஜீவாத்மா மேலே பரமபதத்துக்கு செல்லும் பொழுது உடனே இந்த பெருமாள் என்ன பண்றாரு? அவனை சேர்த்து உச்சி முகந்து கட்டிக்கிறார். அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவானது இந்த இடத்துல ஐக்கியமாகிறதா? என்ன ஐக்கியமாகிறது? அந்த பரமாத்மாவை பார்த்தாலும் உருவ வேறுபாடு தெரியல, இந்த ஜீவாத்மாவை பார்த்தாலும் உருவ வேறுபாடு தெரியல. இதுல யாரு பகவான், இதுல யாரு அடி, ஒண்ணுமே தெரியல. என்னடா இப்படி கூட எங்கன்னா இருக்குமா? பகவான் நமக்கு அதை பண்ற. இப்ப அந்த பகவானுக்கும் இந்த அடியவனுக்கும் என்ன வித்தியாசம்? மார்பிலே கௌஸ்துபம் வச்சம் தாயார் இருப்பா பெருமாளுக்கு, இந்த அடியவனுக்கு இல்லை. அந்த பெருமாளுக்கு கௌஸ்துவ மணி மாறி இருக்கிறது, இந்த அடியவனுக்கு. இந்த ரெண்டு மட்டும்தான் வித்தியாசம். இந்த ஜீவாத்மாவிற்கும் அந்த பரமாத்மாவிற்கும் அப்பேற்பட்ட தத்துவ புருஷார்த்தம் என்னுடைய பாசுரம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்களாம். யாரு? பகவான் கண்ணனும் பிராட்டியும். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்க வல்லவா நீங்கள் இருக்கிறீர்களே. நமக்கு எடுத்து காட்டுகிறார். இங்கதான் போக ரசத்தை காட்டுவார். அப்போ இந்த இடத்துல போக ரசம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அனுபவிக்கக்கூடிய போக ரசம். அப்போ நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பானா என்ன? பக்தி. கொங்கை என்பது என்னென்ன, மார்பு என்பது என்னென்ன? பக்தின்னு அர்த்தம். பக்தி பரவசம் அர்த்தம். இந்த பக்தி பரவசத்தை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் ஏறலாம். பரபக்தி பரஞானத்தை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் ஏறலாம். தத்துவ இத புருஷார்த்தங்களை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் இந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் ஏறலாம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம், பஞ்ச சயனத்தின் மேலே ஏறின்றாலே ஆண்டால் ரொம்ப அழகாக இது அர்த்த பஞ்சக ஞானம். இப்ப சொல்லலையா பகவானுடைய 5 நிலை சொல்லலாம். அதுபோல நித்திய, முக்த, பக்தர், கேவலம் எடுத்து காட்டுவாங்க 5 பேர். அதுபோல பகவானை அடைவதற்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபக்தி, சரணாகதி எடுத்து காட்டுவார்கள். இதெல்லாம் அர்த்த பஞ்சக ஞானத்தில் சொல்லுது. இதையெல்லாம் இந்த ஒரு பாட்டில் இந்த அம்மா அடைத்தா. பஞ்ச சயனத்தின் மேலே ஏறி அப்பேற்பட்ட பாக்கியத்தை இப்போ இந்த ஜீவாத்மா அந்த பரமபதத்துக்கு சென்ற உடனே பெரிய பெரிய மகான்கள் சொல்லுவாங்களாம். எப்படி ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லுது, ஒரு ததிபாண்டவனுக்கு மோட்சத்தை கொடுத்தானே இந்த கண்ணன், அந்த ததிபாண்டவனுக்கு மோட்சத்தை கொடுத்தா எப்படி கொடுத்தான்? ஒரு தயிர் தாழி உதவியா இருந்துதான். ஒரு கண்டாகரனுக்கு கொடுத்தானே ஒரு பிசாசு, அந்த பிசாசுக்கு மோட்சம் கொடுத்தான் இந்த பகவான். அப்ப அரண் ஐவருக்கு அறம் செப்பிய நீலர கண்டத்தன் ஆழ்வார் மிக அழகாக பாடுகிறார். அப்ப என்னன்னா அழகா சொல்றாங்க பெரியவங்க, முதல்ல நம்ம மோட்சத்துக்கு போனா அந்த தயிர் தாழி தான் பார்க்கணுமா. ஏண்டானா அந்த ததிபாண்டவ எனக்கு மோட்சம் கொடுத்தா பத்தாது, இந்த தயிர் தாழி போடுறாங்கன்னா பகவான் கண்ணங்கிட்ட அதுக்கு என்ன கொடுக்குறேன். ஏன் இந்த தயிர் தாழி இருக்கிறத உன்னை மறைச்சேன், உங்க தாயார் கிட்ட உன்னை காப்பாத்துறேன். அப்ப அது புருஷகாரம் பண்ணுச்சு இல்ல. அப்போ ஒரு ஜீவாத்மா புருஷகாரத்தோடு தான் பகவானை அடைய முடியும். புருஷகாரம் இல்லாமல் பகவானை அடைய முடியாது. அப்ப இப்போ இங்க பிராட்டியானவள் பகவானத்தில் புருஷகாரம் பண்ணி நம்ம சேர்ப்பிக்கிறார். அப்ப அப்படி இருக்கச்சே இந்த ஜீவாத்மா இந்த ஞான பக்தி வைராகியங்களை மிக விசேஷமாக தெரிந்து கொள்ளணும். அவன் தெரிந்து கொண்டானே ஆனால் அவனே தத்துவம் அன்று தகவும் எடுத்துக்காட்டுகிறாள் ஆண்டாள். பாருங்க எவ்வளவு அழகாக ஒரு ரசத்தை இங்க காட்டுகிறாள் அப்படின்னு சொன்ன. பூலோக ரசமா மேல்லோக பரமபத ரசமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜீவாத்மா பரிபூர்ணமான ஜீவாத்மாவானவன் ஆச்சாரிய முகேன அனைத்து ஞானத்தை தெரிந்து கொண்டானே ஆனால் இந்த பூலோகத்திலும் போக மண்டபத்தை அனுபவிக்கலாம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றது போகும், பகவானுக்கு திருவாராதனை பண்றது போகும், அடியார்களுக்கு தத்தியாராதனை பண்றது போகும்,
அந்த பகவானுக்கு அனைத்து கைங்கரியம் இந்த பூலோகத்திலேயும் அனுபவிக்கலாம். இதே அனுபவம் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடத்திலே பரமதம் சென்று அனுபவிக்கும் பொழுது ஹாவு 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 என்பார்கள். அப்ப என்னன்னா வேதம் சொல்லுது, இது அகவண்ணம் என்ன, நான் உனக்கு அன்னமாகிறேன். இப்போ ஒரு அற்புதமான ஒரு அழகான அன்னம் இருந்தா எவ்வளவு அழகாக நம்ம புசிக்கிறோம். அப்ப அதை சாப்பிட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுபோல இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு அன்னமாக வேண்டும். இந்த தத்துவத்தை அவன் புரிந்து கொள்கிறானோ அவன் பகவானிடத்திலே சேர்கிறான். அதான் தத்துவம் அன்று தகவும் அன்று. அப்ப சோதனை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல மேலோட்டமாக பார்க்கும்போது பெரியவாச்சம் என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்ன, இது உனக்கு தகுமா, இது உனக்கு தத்துவமா அப்படின்னு அர்த்தமா. யாருக்கு? இந்த பிணி பிராட்டிக்கும் சொல்றாளாம், கண்ணனுக்கும் சொல்றாளாம். ஏன் லோகாச்சாரியா ஸ்ரீ வசமத்தில் எடுத்து காட்டுகிறாளா? நேற்றுக்கு பார்த்தோம், முதலிலே பிரிந்தது, இன்னைக்கு இடையிலே பிரிந்தது. முதல்ல எங்க பிரிந்தா? ராவனிடத்திலே சென்று புத்திமதி சொல்லி திருத்துவதற்காக. அப்ப ராமன் தான் நம்ம ரட்சிக்கணும், வேற யாரும் நம்ம ரட்சிக்க கூடாது என்று அந்த ராமனையே 10 மாத காலம் தீர்த்தமாடாம, எதையுமே புசிக்காம, எந்த ஒரு உடையும் மாத்தாம ஒரே உடையோடு இருந்தால் அல்லவா. அப்ப பகவானையே எதிர்பார்த்து இருந்தால் ஒவ்வொரு அடியவனும் இப்படிதான் பகவானையே எதிர்பார்த்திருக்க நடிச்சு காமிச்சார். இப்ப இடையிலே பிரிந்தது. இப்ப இடையில என்ன? அந்த தாயாரானவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அப்ப கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு மனைவியானவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்றால் அந்த கணவனானவன் என்ன பண்ணுவான்னு சொன்ன, அவருடைய ஆசைகளை கேட்பான். உனக்கு என்ன ஆசை இருக்கு? அந்த ஆசையை சொன்ன உடனே கணவன் அந்த ஆசையை நிறைவேற்றுவார் மனைவிக்கு. இப்ப அந்த மாதிரி என்ன சொல்ற ஆசைன்னு, இப்போ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது ரிஷிகளுக்கெல்லாம் நான் பணிவிட பண்ணணும். ஏன்? ரிஷிகளுக்கு பணிவிட பண்ண அவங்க எப்பேற்பட்ட சத்துவ குணமுடையவர்கள் அல்லவா, தத்துவத்தை தெரிந்தவர்கள் அல்லவா, ஞானத்தை நன்றாக உணர்ந்தவர்கள் அல்லவா, வேதத்தை நன்றாக கட்டு உணர்ந்தவர்கள் அல்லவா, அவர்களுக்கு பணிவிட செஞ்சுன்னு சொன்னா அப்ப பிறக்கக்கூடிய குழந்தையானது ஞானத்தோடு பிறக்கும் அல்லவா. ஆகையினாலே ரிஷிகளுக்கு நான் பணிவிட செய்யணும் அந்த மாதிரி சொன்னாலாம். ஆனா வெளியோட்டம் அந்த அயோத்தி மக்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? எவனோ ஒரு வண்ணா சொல்லிட்டான், அந்த வண்ணா சொன்ன உடனே பிராட்டியை கொண்டு போய் காட்டுல விட்டார். அது எப்படி? இளையபெருமாள் மூலமாக சொல்லி அனுப்புற. திரும்ப எப்ப அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா, நம்ம ராமகிட்ட சொன்னோமே காட்டுல போய் கொஞ்ச நாள் ரிஷிகளுக்கெல்லாம் பணிவிட பண்ணிட்டு நம்ம வந்துட போறோம் அந்த மாதிரி நினைச்சு போறா. அங்க போன உடனே இளையபெருமாள் ஒன்னு அழற. ஏமா அழற அப்படின்னு இப்போ ஒண்ணுக்கு ஒன்று கேட்க, இல்ல எங்க அண்ணன் உங்களை விட்டுட்டு வர சொல்லிட்டாரு, கட்டிய கணவன் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அந்த மனைவியை காட்டிலே கொண்டு விட்டு வர சொன்னார் அப்படின்னு ஒரு மச்சனை சொல்றான். அப்பதான் அந்த அம்மா தூக்கி வாரி போடுது. அடடா அப்படியா, நான் ஏதோ என் ஆசை நிறைவேற்றாத நான் நினைச்சேன். ஆனா உண்மையானது அதுதான். அது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உத்தம பத்தினிகளுக்கு அந்த கணவன் மனைவி மட்டும்தான் தெரியும். உண்மையும் அதுதான். ஆனா மேலோட்டமா பார்த்தா இந்த உலகோர்களுக்கெல்லாம் இவளுடைய பத்தினி தன்மை உலகத்துக்கு நிரூபிக்கட்டும் ராமனுடைய தன்மை. உடனே அந்த அம்மா சொல்றா இளையபெருமாள், இளையபெருமாளே என் வயிறு நன்றாக பார், இப்பொழுது நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன், நான் இப்பொழுதே தூக்கு மாட்டிட்டு நான் செத்துடலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். என் ராமன் என்ன சொன்னான்? காட்டிலே இரு. அந்த அம்மா சொல்றா, கட்டிலே விட்டாலும் காட்டிலே விட்டாலும் ஒரு நிலையாக இருந்து என் ராமன் நினைவு அதுதானே, அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த வால்மீகி மகரிஷி ஆசிரமத்துல அந்த அம்மா அங்க போய் இருந்தாலும். அப்ப பாருங்க, அப்ப லவன் குசன் அப்பதான் பிறக்கிறாங்க. அப்பதான் சத்ருகன் இறைச்சியா வராது. அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த அவருக்கு அப்ப தெரிஞ்சு போகுது, சீதா பிராட்டி இருக்கிறா, நம்முடைய ராமனுடைய பிள்ளைகள் தான் இவங்க. அப்புறம் அவரே மதுராபுரி ராஜ்யத்துக்கு ஒரு அசுரனை கொண்டத்துக்கு போறார். அந்த மதுரை ராஜ்யத்துக்கு ராமரே அவருக்கு பட்டாபிஷேகம் பண்றார். அதை பார்த்தா இவங்க நன்றாக வளருவார்கள் லவன் குசனும். ஆனா இந்த அம்மா பாரு, என் கணவன் என்னை காட்டிலே விட்டான், நான் அவன் அழைக்கும் வரை நான் இங்கே தான் இருப்பேன். எப்படி? ராமனையே எதிர்பார்த்து இருப்பேன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் நம்ம கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த நேரத்தில் அந்த பகவானை திட்டக்கூடாது. ஐயோ இந்த பாலும் தெய்வம் என்ன திட்டுது, என்ன இப்படி பண்ணுதே அப்படின்னு. ஏன்? நம்முடைய கர்மாக்களை போக்குறாரு, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பாப கர்மாக்களை போக்குறார். இதை பின்னாடி நடத்தி காட்டுறார். இப்ப பாருங்க, எந்த பெண்ணாவது கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது காட்டுல விட்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறமும் அந்த பெண் கணவனை நினைப்பாளா
அட போடா நீயும் வானாவும் பசங்களும் வானான்ட்டு கூடுவான். ஆனா இந்த பிராட்டி ஆனவள் கட்டிலே விட்டாலும் காட்டிலே விட்டால் ஒரு நிலையாக இருந்து அப்ப ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மகனையும் நன்றாக வளர்க்கிறாள். அப்ப அந்த வால்மீகி மகரிஷி அவனுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் கத்துக் கொடுத்து, யுத்தம் எல்லாம் கத்துக் கொடுத்து, ஆயுத பயிற்சி கத்துக் கொடுத்து, அந்த வால்மீகி ராமாயணத்தை அப்பதான் எழுதுறார். அப்ப எழுதி அவர்களுக்கு போதிக்கிறார். அதன் பிறகுதான் இந்த 2 பேரும் அயோத்திக்கு சென்று இந்த வால்மீகி ராமாயணத்தையே சொல்றாங்க. ராமனுடைய பிறப்பு என்ன, அவர் எப்படி சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், எப்பேற்பட்ட அசுரர்களை எல்லாம் எப்படி கொல்றாரு, ராவண யுத்தம் எப்படி நடந்தது, பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது, இவர்களுக்கு அது வரைக்கும் தான் இவங்களுக்கு தெரியும் லவகுஷனுக்கு. அப்ப அந்த சீதா பிராட்டி உள்ள இருக்கிறா போல இருக்கு, அந்த அம்மாவை கூப்பிடுங்க, நாங்க தரிசிக்கணும், நாங்க சேவிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஆனா தன் தாய் தான் சீதான்னு அவ்வளவு தெரியாது, ராமன் தான் தகப்பன் அப்போ தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது இது போல சீதா அம்மா காட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வால்மீகி மகரிஷி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் ராமர் அழைக்கிறார். இந்த ராமாயணத்தில் நடந்த சண்டையெல்லாம் நடக்கல. ஒரு பிள்ளை அப்பாவுமே என்ன சண்டை போடுவாங்களா, சித்தப்பா அப்பா என்ன சண்டை போடுவாங்களா, சண்டையெல்லாம் நடக்கல. பட் வாக்குவாதம் நடக்குது. அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. அப்புறம் சீத்தை அழைச்சிவான்னு ராமர் சொல்றாரு. சபை, அயோத்தி சபையில நிற்கிறாங்க எல்லாரும். அப்ப சபையை நிற்கும் போது சொல்றாரு, இந்த இடத்துல ரொம்ப மிக விசேஷமாக எடுத்து காட்டும் பொழுது இப்பதான் அடுத்து கடைசி பிரிய போறார். இப்ப இடையில பிரிந்து ராமனையே நினைத்திருந்தால் எப்பேற்பட்ட தத்துவ புருஷார்த்தங்களை தெரிந்து கொண்ட ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவையே நினைத்திருக்கணும். அதுதான் இடையிலே பிரிந்தால் பிராட்டி. இப்ப கடைசியில பிரிய போறா. அது என்னன்றத நாளைக்கு அனுபவிக்கலாம். நாளைய பாசுரம் அதே பிராட்டியின் பாசுரம் தான். தத்துவம் அன்று தகவும் அன்று ஏனோர் எம்பாவாய் என்று அழகாக எடுத்து காட்டினால், குத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கந்த வரமார்பா வாய்த்திரவாய் மைத்திடம் கண்ணினா நீவும் மணாலனை எத்தனை திளழ ஒட்டாய்கான் எத்தனையான பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று ஏனோர் எம்பாவாய். திருவிதே ஸ்ரீமதி ரம்யா மகாத்மனி சிறங்க வாகினியா நித்யஸ்ரீ நித்யம்.